மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நல்ல வருமானம் வரும், ஆனால் அதை சேமிக்க முடியாமல் செலவு செய்யக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம். தொட்டது துலங்கும், எல்லாம் கிடைக்கும், முயற்சிகள் பலிக்கும்ன்றது அர்த்தம், வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றது அர்த்தம். கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே திருமணமாகி புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அப்படியே புத்திர பாக்கியம் இந்த 3 மாதத்திற்குள் கிடைக்கக்கூடிய நிலைமை. கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பின்னடைவுகளிலிருந்து வெளியே வரக்கூடிய, எல்லாம் நன்றாக நடக்கக்கூடிய யோக மாதங்களாக இந்த 3 மாதங்களும் அமையுதுங்க. 20% கஷ்டம், 80% சந்தோஷம், இப்படின்ற அமைப்பை தான் இந்த 3 மாதங்களில் நம்ம சொல்ல முடியும். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கிடையாதுங்க. புருஷன் பொண்டாட்டி விஷயம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் என்பது தான் உண்மை. கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அமைப்புகள் எதை பற்றியும் இப்போது கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் முன்னேற்றம் மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மறைமுகமான தனலாபங்கள் போன்றவைகள் துளராசிக்காரர்களுக்கு உண்டு. மறைமுகமான தனலாபம்னா எப்படி இந்த காசு வந்ததுன்னு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானங்கள் வரக்கூடிய சூழல் உண்டு. வெளிநாடு வாழ்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல வளங்கள் கண்டிப்பாக உண்டு. வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 6 லட்சம் இருந்தால் என்னங்க நடக்கும்? கடன் வாங்குவீங்க. எந்த சூழ்நிலையிலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. மிகப்பெரிய யோகம், பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க, கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகிட்டு இருக்குது. அது மிகப்பெரிய முன்னேற்றம், அதிர்ஷ்டம். மீனராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள், பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நிச்சயமாக உண்டுங்க. தொழில் வாழ்க்கைன்னு சொல்லப்படக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த வகையில் வருமானம் வருமோ அந்த இடங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அடுத்தவர்களை நம்பாமல் நீங்களே உங்களுடைய சொந்த திறமையை நம்ப வேண்டிய மாதங்களாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். உலகம் முழுக்க பரவி இருக்கும் இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஜூலை மாதம், செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்கும்? ஜூலை மாதமே ஓரளவுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு மாதம் தான். ராசிநாதன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயை பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் உங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அதிநட்பு வீட்டில் இருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் 6, 7ஆம் இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல இடங்களில் வர்றதுனால மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஐயா, வருட கிரகங்கள்னு பார்த்தா அந்த வருட கிரகங்களுடைய இயக்கம் எப்படி இருக்குது? 12ல் சனி, 3ல் குரு, 11ல் ராகு. இந்த 12ல் சனின்றது 7.5 சனி அமைப்புங்களே. ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வருமா? கண்டிப்பாக இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஜென்மச்சனி தான் கெடுதல்களை தருமே தவிர மிகப்பெரிய மன அழுத்தம், தோல்வி அப்படின்ற அமைப்புகளை தருமே தவிர இப்போது இருக்கின்ற விரயச்சனி என்ன பண்ணோம்? நல்ல செலவு செய்ய வைக்கும். செலவு செய்கிறதுனா கடனை வாங்கி டெய்லி செலவு பண்ண முடியுமா? அப்படியே கடனை வாங்கினா கூட 1 நாளோ 2 நாளோ வாங்கலாம். டெய்லி யார் நமக்கு கடன் கொடுப்பாங்க? அப்போ நல்ல வருமானம் வரும், ஆனால் அதை சேமிக்க முடியாமல் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே 7.5 சனி என்று சொல்லப்படக்கூடிய விரயச்சனி அமைப்புகள் இன்னும் 2 வருஷத்துக்கு உண்டு. இது இந்த 3 மாதமும் கண்டினியூ ஆகும். பாக்கியாதிபதி வலுவாக பாக்கியத்திலே இருக்கிறார். மாதத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நல்லவைகள். ஆகஸ்ட்லேயும் செப்டம்பர்லேயும், குறிப்பாக செப்டம்பரில் உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல உட்காந்து குருவின் பார்வையில் வர்றார். ஆக அடுத்தடுத்த மாதங்களில் முதல் ஜூலை மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு எதுவுமே பரபரப்பு இல்லாமல் அமைதியாக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 2 மாதங்களும் நினைத்தது நடக்கக்கூடிய, எல்லாத்திலேயும் கௌரவம், அந்தஸ்து போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோக நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய கெடுதல்கள் எதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது கிடையாதுங்க. எல்லாத்துலேயும்
கடைசி அமைப்புகளில் கூட பார்த்திங்கன்னா அந்த புதன் சம்மந்தப்பட்ட விலைகளில் ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க, கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு ஆடிட்டு போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கடைசி மாதமாகிய செப்டம்பர் மாதம் புதன் கொஞ்சம் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால வேலை மாற்றங்கள், வேலையில் ஒரு மாதிரியான இதுவரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸு போன்ற அமைப்புகள்லாம் கண்டிப்பாக விலகும். ஆகவே பொதுவாக பார்த்தால் நட்பு கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களும் இந்த 3 மாதத்தில் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதத்தில் இதனுடைய இயக்கங்கள் நல்லபடியாகவே வலிமையாக இருக்கின்றன. அடுத்த மாதம் ஜூலை மாதத்தை விட்டுருங்க, ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா அவர் சூரியன் 5ஆம் இடத்துல ஆட்சி என்கின்ற ஒரு வலிமையான ஒரு நிலைமையை அடைகிறார். 5ஆம் இடத்துல ஆட்சியாக அவர் சூரியன் வலிமையாக அடையும் போது என்ன நடக்கும்னா அதிர்ஷ்டமும் குழந்தைகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படியே செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அப்போது உண்டு. கடந்த ஒரு இதுங்களில் என்னென்ன விஷயத்தில் செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு தொல்லைகளில் இருக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவலைகள் இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு அது நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பு. அதாவது நான் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதிக்கு பிறகு இந்த அமைப்புகளில் தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு என பெரும்பகுதி இந்த 3 மாதங்களும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பில் தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு அபாரமான நன்மைகள் உண்டு. செப்டம்பர் மாதத்தில் மனதிற்கு இனிய கணவர், இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கும்போது பெண்களுக்கு சரியான ஆண் துணை போன்ற அமைப்புகள், அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கே வயதிற்கேற்றாற் போல ஆண் நட்புகள், ஆண்களால் கொஞ்சம் இதுவரைக்கும் இருந்து வந்த அவஸ்தைகள் விலகக்கூடிய அமைப்பு என எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம். ஏன்னா ஜூலை மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா ராசியிலே ராசிநாதன் இருக்கிறார். அதுக்கப்புறம் 2, 3ஆம் இடங்களில் வந்துடுறாரு. கடைசியில் 4ஆம் இடத்துல இருப்பார். இந்த 1, 2, 3, 4 என்கின்ற இந்த ராசிநாதனுடைய முழு பலன்களும் நல்ல விதமாக இருக்கின்ற அமைப்பு. அதை விட வருஷ கிரகங்கள் பாருங்கள், டாப் டக்கர்ன்ற லெவலில் இருக்குது. 11ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல குரு. யாருக்குங்க கிடைக்கும் இந்த மாதிரி? 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 11ஆம் இடத்து சனி வருகிறது. 2ஆம் இடத்து குரு என்பது பணவரவை குறிக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்ல அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒன்று. ஆக எதிலும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த 3 மாதங்களில் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். தொட்டது துலங்கும், எல்லாம் கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. புதிதாக வேலை கிடைக்க வேண்டியவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திலேயே நிரந்தரமான வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். 12ஆம் இடம் இப்போ கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் தூர இடங்களில் வேலைக்கு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும், வெளியிடங்களில் இருக்கணும். அதை விட முக்கியமாக தூர இடத்துல, வெளி இடத்துலையே வீடு வாங்கணும், இந்த கார் வாங்கணும்ன்ற மாதிரியான ஒரு மாதிரியான சொத்து சேர்க்கை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இப்போ இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இனிமேல் இருக்கவே இருக்காது. செவ்வாயுடைய இயக்கமும் கொஞ்சம் நல்ல சாதகமான அமைப்பில் இருக்குது. 4, 5, 6 போன்ற இடங்களில் வருவார். கடைசியாக செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதியான புதன் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளையும் அடைவார். ஆக பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை, பிள்ளைகளுக்கு ஏதாவது கல்யாணம் போன்ற விஷயங்களை செய்து பார்க்க முடியவில்லையே என்கின்ற கடந்த 2-3 வருடங்களாக ஒரு மாதிரியான மன உளைச்சலில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கும் அது அப்படியே நல்ல விதமாக பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும்படியாக உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியுமான தீர்வுகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. ஆகவே ஜூலையிலேயே நல்லபடியாக சில விஷயங்கள் நடக்கும். அதற்கப்புறம் ஆகஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு டெவலப்டு தான் இருக்கும். ஒரு 3 மாதமும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஜூலை மாதத்தில் எதுவும் முழுமையாக நடக்கலைன்னா கூட ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் அப்படியே படிப்படியாக நடக்க ஆரம்பித்து 5ஆம் அதிபதியான புதன் ஆட்சி உச்சத்தை ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு அடைவதால் அதிர்ஷ்டம் மற்றும் செயல் இரண்டும் ஒன்றாக கூடி நீங்கள் நினைப்பது நடக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவ அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஒரு நிம்மதி கிடைக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம், வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் இல்லாதவர்களுக்கு அந்த வேலை தொழில் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடியது. சமீபத்தில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. ஆனால் ஜூலை மாதத்திலே ஒரு ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற காரணத்தினால பெரிய ஃபவுண்டேஷன் நடக்கும். இந்த 3 மாதங்களும் யோகமாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு எல்லாம் கை கொடுக்கக்கூடிய மாதங்களாக இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களும் இருக்குங்க.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஜூலை மாதம் முழுவதும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன், அதற்கப்புறம் அதிநட்பு வீடு என்று சொல்லப்படக்கூடிய 3ஆம் இடத்திலும், அதற்கப்புறம் 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் என்கின்ற நிலைமையை அடைகிறார். சூப்பருங்க. வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் அவர் ஆட்சி உச்சத்தை அடைவார். ஆக இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் புதன் அப்படியே ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவது, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள், நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ல் சனி, ராசியிலேயே குரு பகவான் வலிமையாக இருந்து ராசியை சுபத்துவப்படுத்துகிறார். குருவின் பார்வை 5, 7, 9 போன்ற இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். எல்லாத்தையும் விட 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஜூலை மாதத்தின் முழுவதும் செவ்வாய் கேது 3ஆம் இடத்துல இருப்பாங்க. என்ன அர்த்தம்? முயற்சிகள் பலிக்கும்ன்றது அர்த்தம், வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றது அர்த்தம். முயற்சிகள் பலிக்கும்னா நம்ம முயற்சி செஞ்சால் தானே அது இதாக இருக்கும். அப்போ முயற்சி செய்யக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதற்கேற்ற நல் வாய்ப்புகள், அதற்கேற்ற மாதிரியாக எல்லாவற்றையும் துடிதுடிப்போடு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் என மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் சுபமாக இருக்கக்கூடிய யோக நல்ல மாதங்களாகவே ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்களை எதுவும் சொல்ல தேவையில்லை. குறிப்பாக 30, 35 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு சமூக ஊடகங்களில் அங்கீகாரம், ஒரு சோஷியல் மீடியாவில், அதாவது சமூக ஊடகங்கள் மற்றும் மீடியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டிங் லைனில் போகணும், கலைத்துறையில் சாதிக்கணும், சினிமாவில் நடிக்கணும், அதை விட மேலாக டிவியில் இப்படி வரணும் அப்படி வரணும். நானே யூடியூப்பில் சொந்தமாக ஒரு சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் பெரிய ஆளாக வரணும், ஃபேஸ்புக்கில் பெரிய ஆளாக வரணும்னு இதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே புதன் கடைசி 2 மாதங்களில் நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய யோக மாதங்களாக இந்த 3 மாதங்களும் இருக்குதுங்க. அவரவருடைய மனதுக்கேற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே திருமணமாகி புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அப்படியே புத்திரபாக்கியம் இந்த 3 மாதத்திற்குள் கிடைக்கக்கூடிய நிலைமை. மிக மிக முக்கியமாக தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள், அப்பாவை பார்க்க முடியல அல்லது அப்பாவுடைய கருத்து ஒற்றுமையோடு இருக்க முடியல, அப்பா ஒன்று சொல்கிறாரு நான் ஒன்று சொல்கிறேன் என்கின்ற மாதிரியாக தந்தையோடு முட்டல் மோதல் போன்றவைகள் இருந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஒரு இணக்கமான சூழல் வரக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு லவ் பண்ணுறேன், ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு தொழில் பண்ணுறேன், நான் என்னுடைய இஷ்டத்துக்கு செய்ய விடுங்க, என்னுடைய செலெக்ஷன் கரெக்டு தான், இந்த மாதிரியான தொழில் அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு அப்பா அம்மா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தகுதியான, உங்களுக்கு தோதான ஒரு மாதமாகவும் இருக்கும். ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ப நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தம்பி தங்கைகளின் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடியது என மிதுனத்திற்கு யோகமான மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களும். கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பின்னடைவுகளிலிருந்து வெளியே வரக்கூடிய, எல்லாம் நன்றாக நடக்கக்கூடிய யோக மாதங்களாக இந்த 3 மாதங்களும் அமையுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் இந்த 3 மாதங்களும் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 ஆகிய 3 இடங்களில் இருப்பார். செவ்வாய் பணத்திற்கும் தொழிலுக்கும் அதிபதியாக உங்களுக்கு அது இதாக இருக்கக்கூடியவர். 5, 10 கூடியவர் இல்லையா, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர், தொழில் வேலை வியாபாரம் போன்றவைகளை குறிக்கக்கூடியவர். அவர் 2ஆம் இடத்துல ஜூலை மாதம் முழுக்க இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார், அதுக்கப்புறம் 4ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 4ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் குருவின் பார்வையில் இருப்பார். அப்போ செவ்வாயின் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமின்னு சொல்லுவேன் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இந்த 3 மாதங்களில் நிச்சயமாக உண்டுங்க. கடந்த கால அஷ்டமச்சனியில் கடுமையான அளவில் நிச்சயமாக பெரிய அளவில் எல்லாருமே கஷ்டப்பட்டீங்க. அந்த மாதிரியான கஷ்டங்கள் இந்த 3 மாதங்களில் கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இருக்காது. பெரிய அளவிற்கு நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்பு. 20% கஷ்டம், 80% சந்தோஷம், இப்படின்ற அமைப்பை தான் இந்த 3 மாதங்களில் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வெளிநாடு வெளிமாநிலம்னு அடிக்கடி பயணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை வைப்பார். அதையே நம்ம பார்க்கணும். காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு இருக்கிறாயா இவன் அப்படின்ற மாதிரி, என்னையா உன்னை இங்கே காலையில் இங்கே பார்த்தா மத்தியானம் அங்கே இருக்கிற, இப்படி இருக்கிற, எப்படி தாயா தூங்குறது, எப்போ தாயா தூங்குற என்கின்ற மாதிரியாக இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய சுறுசுறுப்பையும் மற்றவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புகள் இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. சாப்பாடெல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவீங்க, ஆனால் அந்த சாப்பாட்டை எங்கே வச்சு சாப்பிட்றதுன்னு தெரியாத அளவிற்கு பைக்கிலே சுற்றுறேன், கார்லேயே சுற்றுறேன், ஒரு நிழல், ஒரு மரத்தடி நிழல் கிடச்சா தானே கையில் வச்சுக்கிட்டு டிஃபன் பாக்ஸை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியுன்ற மாதிரி ஓடிக்கொண்டே இருப்பதன் மூலமாக
அலைந்து திரிந்து அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஐயா உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்குதுங்களே, எதனா நஷ்டங்கள் வந்துருமான்னு பார்த்தா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பொதுவாக குருவின் பார்வையில் இருக்கிறனால கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும், என்னன்னு சொன்னால் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பை அவர் கொடுப்பார். அதனால் பேராசைப்படாதீங்க. இந்த 3 மாதங்களையும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதன் வலுவாகத்தான் இருக்கிறார். கடைசி செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியில் ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தூண்டில் போடப்படக்கூடிய சில விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு வரும். 8ல் இருக்கிறார் இல்லையா, இந்த ஷேரை வாங்கினா அப்படி ஆகிடும், இந்த ஷேரை வாங்கினா அப்படி ஆகிடும், அல்லது யூக வணிகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிட்காயின் இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது சோஷியல் மீடியாலே அவர் இதை பண்ணுறாரு இவர் இதை பண்ணுறாரு நம்மளும் அதை போட வேண்டியதானே, ஒரு 5 ரூபா கூட 50 ரூபா ஆகிடும், 10 ரூபா ஆகிடும், 20 ரூபா ஆகிடும் என்கின்ற மாதிரியாக தூண்டில் போடப்படக்கூடிய விஷயங்கள்லேருந்து தான் இப்போது கடகராசிக்காரர்கள் தப்பிக்க வேண்டும். ஆனாலும் ஒன்று சொல்லிவிடுகிறேன், கடந்த காலங்களைப் போல அஷ்டமச்சனியில் நீங்கள் அவஸ்தைப்பட்டதைப் போல இந்த 3 மாதங்களும் பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காது. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது உங்களுக்கு நன்றாக இருக்கும். படிப்படியாக மேலே வந்து கொண்டிருக்கக்கூடிய 3 மாதங்களும் நன்மைகளை தரக்கூடிய யோக மாதங்களாக அமையும் கடகத்தினர் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஐயா ஏதாவது செஞ்சிட போது கண்டிப்பாக இல்லை. இந்தியா கிளிட்ஸோட போன வீடியோவில் தெளிவாக சொன்னேன். அஷ்டமச்சனி உங்களுக்கு வேதை என்கின்ற அமைப்பை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் அடைவதால் 12 ராசிக்காரர்களில் அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனியுடைய கெடுதல்கள் எதுவும் நடக்காது. மாதத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், 11ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு நம்முடைய ராசியிலே வந்து உட்காந்துடுறார். ஆக 11, 12, 1 என்கின்ற ஒரு அமைப்பில் 2 என்கின்ற அமைப்பில் செப்டம்பர் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய நல்ல அளவில் இப்போது இவர் வருகின்ற ராசிநாதன் வருகின்ற காரணத்தினாலும் லாபத்தை, வெற்றியை, புகழை, கீர்த்தியை, நல்ல பெயரை கொடுக்கக்கூடிய அந்த அருமையான பாவகங்கள் 3, 5, 7 ஆகிய 3 பாவகங்களும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் குருவே வெற்றியை தரக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கிடையாதுங்க. கஷ்ட நஷ்டங்கள் ஐயா உள்ளதை சொல்லுங்கள், ஏதாவது சிக்கல் எதுனா வருமா? புருஷன் பொண்டாட்டி விஷயம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம ஒன்று சொல்ல அந்த அம்மா ஒன்று சொல்ல, இருந்தாலும் எந்த எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றி கேட்க மாட்டார்னு சிம்மராசிக்கார பெண்கள் கணவனை பற்றி ஒரு மாதிரியாக நினைப்பதும், சிம்மராசிக்கார ஆண்கள் மனைவியை பற்றி என்னைக்கு தான் என் பேச்சை கேட்டாங்க இவங்க அப்படின்னு நினைக்கிறதும், சகோதரிகளுக்கு ஒரு மாதிரி கணவர் பேரில் அதிருப்தி வர்றதுமான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் கூட அது செப்டம்பர் மாதத்தில் சரியாகி போடும். குடும்பாதிபதியாகிய புதன் அங்கே செப்டம்பர் மாதத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைஞ்சிடறார் இல்லையா. ஆக முதல் 2 மாதங்கள் கணவருடைய கடன், கணவருடைய உடல்நிலை போன்ற அமைப்புகளை சிம்மராசிக்கார சகோதரிகள் கொஞ்சம் அனுபவித்தாலும் மற்றவைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரிய அமைப்புகளில் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் ஆகிய இந்த அமைப்பில் ராசியிலேயே வலிமையாக இருக்கக்கூடிய, ராசியிலேயே வலிமையாக எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகளில் இவர் சூரியன் வர்றதுனால எதுவும் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான அற்புதமான 3 மாதங்களாக இந்த மாதங்கள் இருக்குது. 7ஆம் இடத்துல ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா, அவர் கூட பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்கறது இல்லைங்க. எல்லாவற்றிற்கும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு 11ஆம் இடத்து குரு வெற்றியை கொடுப்பார். சட்டப்பூர்வமான சிக்கல்களிலிருந்து வெளியே வருவீங்க. சட்டப்பூர்வமான சிக்கல்கள் எல்லாமே அப்படியே தீர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது எல்லாருக்குமே உண்டு. சிகப்பு நிற கட்டிடங்களுக்கெல்லாம் அடிக்கடி போய்கிட்டு இருக்கேன், கோர்ட்டில் இது இருக்குது, காவல் இருக்குது, காவல்துறையில் கேஸ் இருக்குது, கோர்ட்டில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ணன் தம்பி சகோதரர்கள், அக்கா தங்கச்சி விஷயங்களில் சொத்து தகராறுகள் இருந்தவர்களுக்கு ஒரு மாதிரியான அதற்கான ஒரு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மையில் உண்டு. ஐயா எல்லாம் சரி, வேறு ஏதாவது ஒரு சஜெக்ஷன் சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன இருந்தாலும் 8இல் சனி இருக்கிறார். அவர் 2ஆம் இடத்தை, தன வீட்டை பார்க்கிறார். பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. கேரண்டி கையெழுத்து இவர் கொடுக்கலன்னா நான் போடுறேன், நான் கொடுக்குறேன் என்கின்ற மாதிரியான கேரண்டி கையெழுத்து போடுவது, இந்த மாதிரியான நண்பருக்காக ஜாமீன் எடுப்பது, இந்த மாதிரியான அகலக்கால் வைப்பது போன்ற விஷயங்களை மட்டும் தவிர்க்க வேண்டிய நல்ல மாதங்களாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இந்த மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல மாதங்களாக இந்த 3 மாதங்களும் அமையுங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் கடைசி ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் ராசிநாதன் புதன் உச்சமாகி ராசியிலே அமையக்கூடிய எதையும் புத்திசாலித்தனத்தின் மூலமாக நீங்கள் அற்புதமாக சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல மாதங்க. அப்போ ஜூலை மாதம் ஏதாவது கெடுதல் வருமா? என்னங்கய்யா நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு போயிட்டீங்க, ஜூலையில் என்னையா நடக்கும்? உண்மையிலே ஜூலையில் பாருங்கள், ஜூலை மாதம் முழுவதுமே பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் வர்றார்.
எக்ஸலண்ட்டான நல்ல மாதங்கள்ங்க. உண்மையிலே இவர்கள் கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் என்பது தான் உண்மை. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அளவிற்கு அற்புதமான நல்ல அமைப்புகள் இப்போது இந்த 3 மாதங்களும் இருக்குது. கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அமைப்புகள் எதை பற்றியும் இப்போது கவலைப்பட வேண்டாம். கடந்த காலங்களில் இப்படி கடன் ஆயிடுச்சு, அப்படி கடன் ஆயிடுச்சு, இது எப்படி அடைக்கிறது, அதை எப்படி அடைக்கிறது என்கின்ற மாதிரியாக கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டவர்கள், அல்லது எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் நம்மளை ஏற்றுக்கிட்டே இருக்கிறாரியா, நம்மளை எதிர்க்கிறத விட வேறு எதுவும் வேலையில் நம்மளை பற்றி கோல் சொல்லி கொண்டே இருக்கிறார், எதிர்த்து கொண்டே இருக்கிறார், இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் சிக்கி கொண்டிருப்பவர்களுக்கு கூட எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை, வாய்ப்பு, தகுதி, சந்தர்ப்பம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதங்களாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள் நிச்சயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மாதத்தை விட்டுருங்க. செப்டம்பர் மாதம் அட்டகாசமான மாதமாக இருக்கும். ஏன்னா புதன் அங்கே உச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைகிறார். வந்து பார்க்கலாம் பார் என்கின்ற இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், 1000 யானைகள் உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டால் எப்படி ஒரு உற்சாகம் வருமோ அந்த மாதிரியான ஒரு உற்சாகம் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 6-12ஆம் இடங்களில் வலிமையான ஒரு அமைப்பில் ராகு கேதுக்கள் குருவின் பார்வையில் ராகு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். ஆகவே வருடாந்திர கிரகங்கள் பெரிய சோதனைகளை கொடுக்க முடியாத நல்ல இடங்கள்லேயே இருக்கிறாங்க. செவ்வாயுடைய இயக்கம் மட்டும் 12, 1, 2ன்னு இருக்குது. ராசியிலேயே அவர் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் அந்த நடுப்பகுதி மாதங்களில் ராசியிலே இருப்பார். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கோபதாபங்கள் வரும், சகோதரர்களால் ஏதாவது செலவு வரும், அல்லது அண்ணன் தம்பி விவகாரங்கள் எவ்வளோதான் உங்களுக்கு செஞ்சாலும் திருப்பி நம்மளையே நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாரு என்கின்ற மாதிரியான சகோதரர் சகோதரி மேலே ஒரு சலிப்புத்தன்மை கன்னிராசிக்காரர்களுக்கு வந்தாலும் சகோதரர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய கடமை அந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் பெரிய அமைப்புகளில் சர்வ நிச்சயமாக அதுலேயும் கொஞ்சம் உங்களை ஒரு டிஸ்டர்ப் ஆகாது. ஆகவே இந்த மாதங்களுக்கு நான் நிச்சயமாக ஒரு 70 அல்லது 75 மார்க் போடக்கூடிய அளவுக்கு தாங்க இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போன்ற அமைப்புகள் இருக்கும். அதுவும் கடைசி ஆகஸ்ட் பிற்பகுதியிலிருந்து செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அவர் உச்சம் என்கின்ற நிலையை அடைவது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போவுமே புதன் கன்னிராசியில் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாதமாக இருக்கும். அது இந்த தடவை மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. சனியின் பார்வையில் அவர் இருந்தாலும் கூட வேறு எந்த விதமான ராகு அந்த மாதிரியான பங்கப்படுகின்ற அமைப்புகள் அவர் இல்லை. ஆகவே எதிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக இப்போது செப்டம்பர் மாதத்தில் உண்டுங்க. எல்லா நிலைமைகளும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய, அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக மாதங்களாக அமைந்திருக்கிறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போன்றவைகள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் முன்னேற்றம் மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. என்ன முன்னேற்றம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் 12 ராசிகளில் துலா ராசிக்காரங்க தான் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதங்கள் கண்டிப்பாக அமையும். எல்லா கிரகங்களும் பெரிய அளவில் நல்லா இருக்குது. 90 அல்லது 80% துலாம் ராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறீங்க. ஒரு 20% சரியாக இல்லைங்க. அவர்கள் ஐயா என்னதான் இவ்வளோ கோச்சாரத்தில் இருந்தாலும் கூட எனக்கு நல்லது நடக்கவே இல்லைங்களே ஐயா, ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு நல்லது நடக்கவே இல்லைங்களேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த 3 மாதங்களில் ஏதாவது ஒன்று தொல்லைகள் இருந்தாலும் அந்த தொல்லைகள் தீர்ந்து விடக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. கோச்சார பலனை விட பிறந்த ஜாதகம்னு ஒன்று தெளிவாக இருக்கிறதுலையே, அந்த பிறந்த ஜாதக அமைப்புகளில் 6-8 தசாபுக்திகள் நடந்து இருள் கிரகங்கள், பாபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்திகள் நடந்தாலே அவர்களுக்கு கொஞ்சம் கடினமான பலன்கள் நடக்கும். ஆனாலும் அவர்களுக்கு கூட இந்த மாதம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதமும் உண்டு. என்ன, ஜூலை மாதம் முழுவதும் ராசிநாதன் அப்படியே 8ஆம் இடத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். ஆனால் 8ல் தானே ஆட்சி அடைகிறாரு. மறைமுகமான தனலாபங்கள் போன்றவைகள் துளராசிக்காரர்களுக்கு உண்டு. மறைமுகமான தனலாபம்னா எப்படி இந்த காசு வந்ததுன்னு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானங்கள் வரக்கூடிய சூழல் உண்டு. அரசாங்க ஊழியர்கள் அல்லது தனியார் துறைகளில் ஒரு தலைமை பொறுப்பு அல்லது இந்த மாதிரி லயசனிங்னு சொல்லப்படக்கூடிய சில நிலைகளில் கொஞ்சம் வெளியே தெரியாத அளவிற்கு ஒரு மறைமுகமான வருமானங்கள் வந்து அதன் மூலமாக ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. அந்த வருமானம் வாங்கி வீட்டுக்கு டிவி வாங்கினேன், வீட்டுக்கு இது வாங்கினேன், ஏசி வாங்கினேன், மனைவி ரொம்ப நாளாக வாஷிங் மிஷின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஓவன் கேட்டாங்க, அந்த அடுப்பு கேட்டாங்க, இதெல்லாம் அவங்களுக்காக வாங்கி கொடுத்தேன் என்கின்ற மாதிரியாக மறைமுகமான தனலாபங்கள். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 மாதங்களுமே ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்ல விதமாக கை கொடுக்கும். கடந்த காலங்களில் ஷேர் மார்க்கெட்டில் கஷ்டம் நஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சுங்க, எதையுமே என்னால் செய்ய முடியாமல் போச்சுங்கன்னு கடந்த காலங்களில் ஒரு மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே மாறக்கூடிய அமைப்பிற்கு கொஞ்சம் இழந்த பணத்தை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரிய சோதனைகள் இந்த 3 மாதத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சனி வருவது 30 வருடங்களுக்கு ஒரு முறை. ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு. 9ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தில் கேது இருப்பது லாபம் போன்ற அமைப்புகளை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாசல்
சொந்த வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் அமைப்புகள் எல்லாமே முன்னேற்றமாக உங்களுடைய மனதிற்கேற்றாற் போல உங்களுடைய முயற்சிகளுக்கேற்றாற் போல நல்லவைகளாக நடக்கக்கூடிய யோக மாதங்கள் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள். விருச்சிகராசிக்காரர்களுக்கு மாதம் ஆரம்பத்திலே தூள் கிளப்பும். ஏன்னு சொன்னால் அப்படியே 10ஆம் இடத்துல ஜூலை மாதம் முழுவதும் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 10ஆம் இடத்துல வலிமையான ஒரு நிலைமையில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் வலிமையாக இருக்கிறது வேலை தொழில் அமைப்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு மிகவும் பிடித்த 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். மாதத்தின் இறுதியில் செப்டம்பர் மாதம் போதில் இந்த 3 மாதத்தில் கடைசி மாதத்தில் அப்படியே 12ஆம் இடத்துல மறைகிறாருங்கய்யா. அப்போ கூட குருவின் பார்வையில் வந்துடுவார். ஆக ராசிநாதன் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய இந்த 3 மாதங்களில் 10, 11, 12 என்கின்ற இடத்தில் வருவது, 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் நல்ல பலத்தோடு இருப்பது, 12ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருப்பது என ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக ஏதாவது நடந்தாலும் கூட செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியிலிருந்து செப்டம்பர் மாதம் முழுமைக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள், நன்மையான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புகள் உண்டுங்க. ஆனால் என்ன, 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்குது. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு வெளிமாநிலம் போகணும், வெளிநாடு போகணும், தூர இடங்களில் போய் படிக்கணும், தூர இடங்களில் போய் வேலை செய்யணும், ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், அங்கே வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அல்லது இந்த வேலை கிடைக்கணும், அந்த வேலை கிடைக்கணும், விசா எக்ஸ்டென்ஷன் ஆகுமா ஆகாதான இதாக இருக்குது, இங்கேயே பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் கிடைக்குமா, க்ரீன் கார்டு கிடைக்குமா, குடியுரிமை கிடைக்குமா, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே செப்டம்பர் மாதம் அல்லது ஆகஸ்ட் பிற்பகுதி ஆகிய அந்த 45 நாட்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல யோகம். வெளிநாடு வாழ்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். 8ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது என்பதைப் போல நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு மாதிரியாக முயற்சி பண்ணுறது, ஆனால் அது வேறு விஷயமாக நடந்தாலும் கூட கடைசியில் நமக்கு நல்லதாக நடந்து விடுவது என்பது போன்ற அமைப்புகள் தாங்க இருக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத அமைப்புகள் இப்போது உண்டு. 4ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் அம்மா அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். அம்மா கிட்ட பேச முடியாத சூழ்நிலைகள், அல்லது அம்மாவுடைய சம்மதத்தை வாங்க முடியாத சூழ்நிலைகள், அல்லது தூரத்தில் இருக்கக்கூடிய அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் நம்முடைய குழந்தைகள் நம்மளை பற்றி பேச்சை கேட்காத ஒரு சூழல் என்பது மாதிரியான அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இளைய பருவத்தினருக்கு அம்மாவால் மன வருத்தம், பெற்றோர்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, நம்ம சொல்கிறது தோளுக்கு மிஞ்சிருச்சுன்னா தோழன்னு சொல்கிறாங்களே, இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த வேலையை ஒத்துக்க மாட்டேங்குது, திரும்பி வானா வர மாட்டேங்குது என்பது மாதிரியான சூழல்கள் இருந்தாலும் கூட ஆகஸ்ட் மாதத்திற்கு பிற்பகுதியும் செப்டம்பர் மாத பிற்பகுதியிலிருந்து முற்பகுதியிலிருந்து அப்படியே படிப்படியாக அந்த இதெல்லாம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் மாறுங்க. ஆக வேலை தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகள் உண்டு. சமூக ஊடக அமைப்புகளில் கூட வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு அது ஜூலை மாதமே உண்டு. காதலன் காதலி உறவுகள் ஜூலை மாதம் முழுவதும் 7இல் இருக்கக்கூடிய சுக்கிரனால் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக மாதங்களாக அமைந்திருக்கிறது. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான அமைப்புங்க இந்த 3 மாதமும். இந்த 3 மாதமும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியனும் சேர்ந்து பாக்கியாதிபதியும் சேர்ந்து பார்ப்பார். ஜூலை மாதத்தில் ஒரு செட்பேக் இருக்குது. என்னென்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். ஆனாலும் ராசியை குரு பார்ப்பது அதை ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பு. 6ல் சுக்கிரன் தான் என்னங்க நடக்கும்? கடன் வாங்குவீங்க. பொதுவாகவே கடன் வாங்குறதே தேவையில்லாத ஒரு அமைப்பு தானே. கடன் வாங்கி என்ன அப்படி என்ன கடனை வாங்கி பண்ண வேண்டியிருக்குது, கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்குறது எப்படின்ட்டு மாசமான ஒரு கமிட்மெண்ட்டில் போய் மாட்டுவோமேன்ற எண்ணங்கள் தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும். ஆக ஜூலை மாதத்தில் ஏதாவது கடனை வாங்கி அதன் மூலமாக வீட்டிற்கு பொருள் சேர்க்கை, அல்லது பெண் குழந்தைகளுக்காக ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழல், அவங்களுக்காக ஒரு கல்யாணத்துக்காக அப்படி வாங்குறேன் இப்படி வாங்குறேன், அவங்கள வேலைக்கு சேர்க்கறது, குழந்தைகளுடைய பள்ளி கல்வி கட்டணம், இந்த மாதிரியான அமைப்புகளுக்கான ஒரு மாதம் மட்டும் அங்கே சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வந்தாலும், அதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் 2 சுபர்கள் ராசியை வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் உங்களுக்கு யோக கிரகம். 5 குடையவர் ஜூலை மாதம் முழுவதும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு மிகவும் பிடித்த 10ஆம் இடத்திற்கு வருகிறார், 11ஆம் இடத்திற்கு வருகிறார். செவ்வாய் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இந்த 3 மாதங்களில் 2 மாதம் 10, 11 போன்ற இடங்களில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல தசம அங்காரா, 11ஆம் இடத்துல மிகப்பெரிய லாபம் போன்றவைகளை கொடுப்பார். ஆக எந்த சூழ்நிலையிலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. பெரிய அதாவது உங்களுக்கு 3 கிரகம் மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யக்கூடியது. சூரியன், செவ்வாய், குரு
இந்த 3 கிரகங்களும் வலிமையான ஒரு இடத்துல கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. இந்த 3 மாதங்களில் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். அண்ணன் அக்கால் போன்ற மூத்தவர்களால் இதுவரைக்கும் சீர்கெட்டிருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது இந்த 3 மாதங்களில் சரி செய்யப்படக்கூடிய நிலைமை. அண்ணனோ அக்காலோ உங்கள் பேச்சை கேட்காம இருந்தவர்களுக்கு திரும்பி உங்களை பேச்சை கேட்கக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. பாகப்பிரிவினை, கூட்டு குடும்பத்தை பிரிச்சுக்கிறது, சொத்துக்களை பிரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதமும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாகவே இந்த மாதங்களில் நல்லாவே இருப்பீங்க. மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வேலையில் நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் நல்ல அமைப்புகள் இருக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கல்யாண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாண அமைப்புகள் உண்டு. சிலருக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு, அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்பென தனுசுக்கு வயதிற்கேற்றாற் போல நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்களாக அமைந்திருக்கிறது இந்த 3 மாதங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே டாப்பாக இருக்குது. ஆரம்பத்தில் ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 5ஆம் இடத்திலேயே முழுக்க ஒரு மாதம் முழுவதும் அமர்ந்திருப்பது, அதற்கப்புறம் 6, 7ஆம் இடங்களில் அப்புறம் 8ஆம் இடத்துல வருதுன்றது சுக்கிரனுடைய இயக்கங்கள் 5, 6, 7, 8 ஆகின்ற இடங்களில் இந்த 3 மாதம் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதோட குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தோடும் அவர் தொடர்பு கொள்கிறார். அதிலெல்லாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. 6ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால காசு பண வருகை கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டு பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், வெளிநாட்டில் புள்ள இருக்கிறான் அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்குமே அங்கிருந்து நல்ல தகவல்கள், பண வசதிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய 3 மாதங்களாக இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதமும் இருக்குங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய கொடுப்பினை. மாதத்தின் கடைசி 45 நாட்கள் புதன் வலுவாக இருக்கிறார். அதுவும் செப்டம்பர் மாதம் அவர் உச்சம் போன்ற இடத்துல இருப்பார். அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அப்பாவுடைய ஆரோக்கிய நிலைமைகள் நன்றாக இல்லையே என்கின்ற எதிர்பார்ப்பில், அவருக்கு நல்லாகுமான்ற எதிர்பார்ப்பில் இருந்தவங்களுக்கு நல்ல விதமாக அவருக்கு ஆகிவிடக்கூடிய அத்தனை சூழல்களும் உருவாகக்கூடிய, மகரத்தினர் நன்மைகளை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் அமையுங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சுங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒரு பாதுகாப்பு கவசம் போல் உங்களுக்கு செயல்படுவார். எதையும் தடுத்து நிறுத்தி, கஷ்டங்களை தடுத்து நிறுத்தி, அங்கே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மகரத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை கண்டிப்பாக தருவார். உங்களுக்கு நல்லதுகளை செய்யக்கூடிய 3 கிரகம் சுக்கிரன், புதன், சனி, இந்த 3 பேருமே இந்த 3 மாதங்களில் நல்ல விதமாகத்தான் இருக்கிறாங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் இயக்கும் தொழில் என்று சொல்லப்படக்கூடிய, எப்போவுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய லாரி, பஸ்ஸு, ட்ரெயின் போன்ற இடத்துல ரயில்வேல வேலை செய்கிறவங்க, டிரைவராக இருக்கக்கூடியவர்கள், இந்த ஸ்விக்கி மாதிரியான விஷயங்கள், இந்த சொமோட்டோ மாதிரியான டெலிவரி பாய்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த 3 மாதம் மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் இந்த தடவை நல்ல வாய்ப்புகள் உண்டு. கட்டிடக் கலைஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரியல் எஸ்டேட், கட்டிடம் சம்பந்தப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய, பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல மாதங்களாக அமைந்திருக்கிறது அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த 3 மாதங்களும். கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க, கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகிட்டு இருக்குது. அதை நீங்களே கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா போன வருஷம் இந்நேரம் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் புழிஞ்சு எடுத்துருச்சு. அவிட்ட நட்சத்திரத்துக்கும் அது தான், அதை மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. போன வருஷம் இருந்த பிரச்சனை இப்போ இல்லைங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு இல்லையா? அடுத்த வருஷம் இதை விட நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னா ஜென்மச்சனி விலகிடுச்சு இல்லையா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என்ன செய்யும்? ஜூலை, ஆகஸ்ட்டில் முதல்ல ஜூலை மாதம் முழுவதும் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அப்படியே ஆகஸ்ட் மாதத்துக்கிட்ட வரும்போது ஜூலை கடைசியில் என்ன பண்ணுவார்? 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய முன்னேற்றம், அதிர்ஷ்டம். அவங்கவுங்களுக்கு வயது கேட்டார் போல் நல்ல பலன்கள் நடக்கும். இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதங்களில் உண்டு. அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய இந்த 3 மாதங்களுமே இளைஞர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏற்கனவே ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த கடன் நோய் போன்றவைகள் படிப்படியாக தீர்வதற்கான வாய்ப்புகள், முன்னேற்றங்கள். வேலையில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. வேலையில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்கள். மன அழுத்தத்தில் இருந்தவங்க, டார்கெட் போன்ற வேலையில் போய் மாட்டிக்கிட்டவங்க, இந்த வேலையை செஞ்சால் தான் சம்பளம், வாரத்தில் இதை முடித்தாத்தான் சம்பளம், டெய்லி இதை முடித்தாத்தான் சம்பளம் என்கின்ற மாதிரியாக, மாதத்தில் இதை முடித்தால்தான் இன்சென்டிவ், அப்படி இப்படின்னு போய் ஒரு ஃபேக்காக போயெல்லாம் வேலையில் போய் மாட்டியிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த தடவை நிறைவாக
உங்களை மற்றவர்கள் ஏமாற்றாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வந்துடுதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் இல்லை. ஆனால் நல்லது படிப்படியாக தான் நடக்கும். ஏற்கனவே பாருங்கள், போன வருஷம் நேரம்லாம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் கும்பகரணம் மாதிரி தூங்கிக்கிட்டு தான் இருந்தீங்க. அப்பா அம்மாலாம் அவங்கள தண்ட சோறுன்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிலைமைகள்லாம் இப்போ இல்லையா? என் பிள்ளை பாரு டக்குன்னு அப்படி இருந்தால் கூட இப்போ எந்திரிச்சு நின்று இந்த வேலைக்கு போகுது, அப்படி போகுது, இப்படி போகுதுன்ட்டு ஒரு 2-3 மாதமாகவே நல்லா தானே இருக்கிறீங்க. அது இன்னும் நீடிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் கூட அவர் பெரிய சோதனைகளை ராசிநாதன் என்கின்ற காரணத்தினால பெரிய அமைப்புகளில் அவர் கண்டிப்பாக செய்துவிட மாட்டார். ஆகவே படிப்படியான முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய அமைப்பு. செப்டம்பர் மாதத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும். திடீர்னு ஒரு அறிமுகம் ஏற்படும், திடீர்னு ஒரு நட்புகள் ஏற்படும், திடீர்னு ஒரு தொடர்புகள் ஏற்படும். ஏன்னா 8ஆம் அதிபதியாகிய புதன் அப்போது அங்கே உச்சத்தை அடைந்திருக்கின்ற அமைப்பு. ராசி வலுவாக இருக்கின்ற அமைப்பில் ஒரு புதிய நண்பர், ஒரு புதிய காதலர், புதிய காதலி போன்ற அமைப்புகள் அப்போது 8வது மாதத்தில் கண்டிப்பாக வரும். 7, 8, 9ஆம் இடங்களில் செவ்வாய் இருப்பதும் ஒரு நேரத்தில் கொஞ்சம் கோபம் வரக்கூடிய அமைப்புகள் தான். இப்போ இருக்கின்ற அமைப்புகளில் கண்டிப்பாக எல்லாவற்றையும் அப்படியே மனதோடு வைத்து கொள்ளக்கூடிய சூழல்களில் தான் இருப்பீங்க. ஆனாலும் எல்லா நிலைகளிலும் கடந்த காலங்களை விட மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்களாக அமைந்திருக்கிறது. அனைத்து நிலைமைகளிலும் இந்த செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள், பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நிச்சயமாக உண்டுங்க. அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் சர்வ நிச்சயமாக இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 9, 10ஆம் இடங்கள் வலிமையாக ஜூலை மாதம் முழுக்க தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்குது. மீனராசிக்காரர்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 10ஆம் அதிபதியாகி இந்த 3 மாதமும் 10ஆம் இடத்தையே பார்க்குறார். பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தொழில் வாழ்க்கைன்னு சொல்லப்படக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த வகையில் வருமானம் வருமோ அந்த இடங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 3 மாதங்களும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன்னா இப்போ உங்கள் சொந்த நட்சத்திரத்திலேயே இப்போ சனி பகவான் போய்கொண்டிருக்கிறார். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போது கடுமையான அமைப்பில் ஜென்மச்சனி போய்கொண்டிருப்பதால் மீனராசியில் ஒரு 30-40 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள், 20 வயதுன்னு சொல்லலாம், 20, 30, 40 வயதுகளுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல மன அழுத்தங்கள் தரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. என்ன காதல் தோல்வி, காதல் பற்றின எண்ணங்கள், 20-30 வயசில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு, அதன் மூலமான காதல் தோல்வி, இவர் என் பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, இந்த பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, இந்தன்ற மாதிரி ஏற்கனவே காதல் இருப்பவர்களுக்கு காதல்களால் கசப்பான ஒரு மன அழுத்தம் போன்ற அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகளில் கூட ஏதாவது பிரிவு, கிரிவு, சண்டை, சச்சரவு, குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது ஒரு மாதிரியான சூழல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக நமக்கு என்ன பிடிக்காதோ அதை இளைய பருவத்தினர் அனைவருக்கும் இந்த 3 மாதங்கள் கண்டிப்பாக தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தரும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்லணுமே, 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2ஆம் சுற்றாக இந்த 7.5 சனி வேலை செய்யும்ன்றதுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வருமானங்கள் வரும். வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கலாம். இந்த மாதிரியான 2ஆம் சுற்று 7.5 சனியாக அவர் செயல்பட்டு மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல பலனை தான் செய்வார். என்னன்னு சொன்னால், மீனராசியிலே எல்லா வயசுக்காரனும் இருக்கிறீங்க. எல்லா வயசுக்காரருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்காது. கல்வி அமைப்புகளில் இருக்கிறவர்களுக்கு திசை மாற்றங்கள் இருக்கும். படிக்கின்ற பள்ளி பருவ அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு மண்டையில் ஏறாது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் போன்ற அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சமூகத்தை, உலகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள், நண்பர்கள், உறவினர்கள் போன்றவர்களால் கெட்ட பேர், நண்பர்களால் ஏமாற்றம், காதல் போன்ற அமைப்புகளில் ஏமாற்றம், கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போதைக்கு நடக்கும். ஆனாலும் மனக்கட்டுப்பாடு, ஒழுக்கம் போன்றவைகளை உயிராக மதிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. தொழில் வேலை அமைப்புகள் நல்லா இருக்கும். யாருக்கும் இறக்கப்பட்டுக்கிட்டு போய் காசை கொடுத்து கொஞ்சம் மாட்டிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதனால் மற்றவங்கள நம்பாமல் உங்களை நீங்களே நம்பக்கூடிய அமைப்புகளை மட்டும் இதாக பார்த்துக்கோங்க. அப்பா அம்மா விஷயங்களில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா 4ஆம் பாவகத்தில் குரு இருக்கிறதும் 9ஆம் பாவகாதிபதி ஓரளவிற்கு இந்த 3 மாதங்களும் செவ்வாயை சொல்கிறேன் 6, 7, 8ஆம் போன்ற இடங்களில் 8ல் மறைஞ்சாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே தாய் தந்தை அமைப்புகள் பெரிய அளவில் சோதனைகளாக இருக்காது. அப்பா அம்மா கிட்ட நீங்கள் தான் கொஞ்சம் முட்டல் மோதலில் இருப்பீங்க. உங்களை அப்பா அம்மா கொஞ்சம் கனிவாக கரிசனமாக பார்க்கக்கூடிய தன்மைகளில் தான் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு என்ன, அடுத்தவர்களை நம்பாமல் நீங்களே உங்களுடைய சொந்த திறமையை நம்ப வேண்டிய மாதங்களாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. மன அழுத்தம், கொஞ்சம் ஏமாற்றம் போன்றவைகள் இருந்தாலும் கூட அத்தனையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்.
தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.